இயேசுவே என் தெய்வமே எங்கள் மீது இரக்கமாயிரும். பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே 2026ஆம் ஆண்டிலே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நலன்களும் பெருகும். நீங்கள் பெருக்கத்தை, உயர்வை, அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை நிறைவாக காண்பீர்கள். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சேர்ந்து இந்த பல்லவியை நாம் பாட போகிறோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. கரங்கள் தட்டி பாடுவோம். ஆமென். புதிய ஆண்டை தந்த தேவனை போற்றி 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 பாடுங்கள். ஆண்டு தந்த தேவனை போற்றி 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 பாடுங்கள். புதிய ஆண்டை தந்த தேவனை போற்றி 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 பாடுங்கள். புதிய ஆண்டு தந்த தேவனை போற்றி 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 பாடுங்கள். Happy New Year, Happy New Year, Happy New Year, நன்மையின் ஆண்டு. Happy New Year, Happy New Year, Happy New Year, நன்மையின் ஆண்டு. Happy New Year, Happy New Year, Happy New Year, நன்மையின் ஆண்டு. Happy New Year, நல்ல சேர்ந்து பாடுவோம். Happy New Year, Happy New Year, நன்மையின் ஆண்டு. புதிய ஆண்டை தந்த தேவனை போற்றி 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 பாடுவோம். புதிய ஆண்டு தந்த நல்ல குரலை உயர்த்தி சந்தோஷமா பாடுங்கப்பா. போற்றி 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 பாடுவோம். Praise the Lord. பைபிள் எடுத்துக்கோங்க எல்லாரும். அப்படி கொஞ்சம் எழுந்து நின்று இந்த பல்லவியை பாடும்போது ஹாப்பியா பாடணும். Praise the Lord. எந்த சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிள் எடுத்துக்கோங்க பாப்போம். பைபிள் எடுத்து வாசிக்கும் போது சங்கீதம் திருப்பாடல் 65ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்கப்பா. எல்லாரும் எடுத்துக்கோங்க பாப்போம். சங்கீதம் திருப்பாடல் 65ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். கொஞ்சம் எழுந்து நின்று நல்ல உற்சாகமா பாடணும். ஆமென். சேர்ந்து வாசிக்கலாமா? ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய வழிகளெல்லாம் வலம் கொளிக்கின்றன. கை தட்டுங்க பாப்போம். அப்படி நல்ல பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து ஹாப்பியா சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க. என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டு முழுவதும் நல்ல கை கொடுத்து ஒரு ஸ்மைல். நியூ இயர் ஸ்மைல் கிடையாதா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. புது வருஷ சிரிப்பு கொஞ்சம் லேசா அப்படி வெள்ளக்கொடி காமிங்க பாப்போம். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஆண்டு முழுவதும் உங்களை நலத்தினால் முடிசூட்டுகிறார். உங்க வழியெல்லாம் வலம் கொளிக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, இந்த உலகத்துல ஆண்டு முழுவதும் நலத்தால் என்னை அவர் நிரப்புகிறார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷத்துல ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பிளஸ்ஸிங்க பேசுங்க. என்ன பேசணும்? நல்லா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன். யாராவது உங்களை பார்த்து எனக்கு பெரிய பவுஸ் வந்துட்டு, ஆமா நீ 3 சென்ட் இடம் இப்பதான் வாங்கினேன், அடுத்து ஒரு 6 சென்ட்டுக்கு என்ன செஞ்சிருக்கேன்,
அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன்னு சொல்லு. அல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. Hallelujah. நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? தேவன் என்னை நலன்களால் நிரப்புகிறார். சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் என்ன சொல்லுங்க? தேவன் என்னை நலன்களால் நிரப்புகிறார். சொல்லுங்க. தேவன் என்னை நலன்களால் தம் நலன்களால் நிரப்புகிறார். தம் நலன்களால் ஆமென். நிரப்புகிறார். ஆமென். இரண்டாவது பைபிள் சொல்லுது, நீ செல்லும் வழியெல்லாம் வளம் கொளிக்குமா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, மனுஷ பைய காலை வச்சா புல்லு கூட முளைக்காது. என்ன புல்லு முளைக்காது, புல்லு முளைக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா காலை வச்சா வெட்டிரும், பாட்லா கிடக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ போற இடமெல்லாம், நீ காலை மிதிக்கிற வைக்கிற இடமெல்லாம் என்ன நடக்கும் தெரியுமா? வளம் கொளிக்கும். ஆமென். நல்ல கையை தட்ட மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், என் மகனே என் மகளே, the blessing, இந்த நன்மைகளின் ஆண்டு ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த 2026ஆம் ஆண்டு நன்மைகள் நிறைந்த ஆண்டு. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். கைகள் தட்டி பாடுவோம். எல்லாரும் கை தட்டி பாடுங்க. ஆமென். ஆண்டு முழுவதும் நலத்தால் நிரப்பிடுவீர். ஆண்டு முழுவதும் நலத்தால் நிரப்பிடுவீர். செல்லும் பாதையெல்லாம் வலத்தால் நிரப்பிடுவீர். செல்லும் பாதையெல்லாம் வலத்தால் நிரப்பிடுவீர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். நன்மையின் ஆண்டு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். நன்மையின் ஆண்டு. புதிய ஆண்டை தந்த தேவனை போற்றி 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 பாடுவோம். சேர்ந்து பாடுங்கள். புதிய ஆண்டை தந்த தேவனை போற்றி 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 பாடுவோம். எல்லாரும் பாடுங்கப்பா. புதிய ஆண்டை தந்த தேவனை போற்றி 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 பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே சங்கீதம் 121க்கு வாங்க பாப்போம். எல்லாரும் சங்கீதம் திருப்பாடல் 121ஆம் அதிகாரம் அப்படியே வந்து பாருங்க. நீங்க வாசிக்க வேண்டிய இந்த வசனத்தை பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. 8வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை காத்தருள்வார். ஆமென். கை தட்டுங்க பாப்போம். போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் இந்த உலகத்துல காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா உங்களை ஆண்டவர் இந்த வருஷத்தில் நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்து உங்களை பாதுகாப்பார். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. போகும்போதும் திரும்ப வரும்போதும் இப்போதும் எப்போதும் தேவன் உங்களை பாதுகாப்பார். ஆமென். நல்ல கைகளை பக்கத்துல கொடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த பாதுகாப்பை தருகிறார். ஆண்டவர் விசேஷித்த பாதுகாப்பை இந்த தருகிறார். வருஷம் தேவன் உங்களை பாதுகாப்பார். எல்லா பாதுகாப்பையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் நடக்க போறதில்ல. ஏன்னா தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் உங்களை பாதுகாப்பார். கைகளை தட்டி பாடுவோம். ஆமென், ஆமென். போகும் போதும் காத்திடுவாரே, திரும்பும் போதும் காத்திடுவாரே. போகும் போதும் காத்திடுவாரே, திரும்பும் போதும் காத்திடுவாரே. இப்போதும் காத்திடுவார், எப்போதும் காத்திடுவார், இப்போதும் காத்திடுவார்,
எப்போதும் காத்திடுவார். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பியா பாடுங்க. ஹாப்பி நியூ இயர். நன்மைகளின் சொல்லுங்கப்பா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நன்மையின் ஆண்டு. புதிய ஆண்டை தந்த தேவனே போற்றி 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 பாடுவோம். சேர்ந்து பாடுங்கள். புதிய ஆண்டை தந்த தேவனே போற்றி 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 பாடுவோம். நல்ல மகிழ்ச்சியோடு பாடுங்க. புதிய ஆண்டை தந்த தேவனே போற்றி 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 பாடுவோம். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே சங்கீதம் திருப்பாடல் 91க்கு வாங்க பாப்போம். எல்லாரும் 91க்கு வாங்கல, அப்படியே வந்துருங்க பாப்போம். வாங்க 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 வந்து பாருங்க. 16வது வசனத்தை வாசிங்க. நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பே, என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். கை தட்டுங்க, நல்ல ஜோரா தட்டுங்க. இந்த 3 blessing ஆண்டவர் இந்த பாட்டுல நமக்கு தர்றாரு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, ஆண்டு முழுவதும் நான் உனக்கு நலன்களை தருகிறேன். ஆமென். அல்லேலூயா. நன்மையை தருகிறேன், வளமையை தருகிறேன். தர்றது மட்டும் இல்ல, போகும்போதும் திரும்ப வரும்போதும் இப்போதும் எப்போதும் உன்னை காப்பாற்றுகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. அந்த தேவன் சொல்றாரு, உனக்கு நான் என்ன தருவேன் தெரியுமா? நீடிய ஆயுசு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிலர்லாம் பாருங்க, வருஷம் பிறக்குதுன உடனே அப்படியே புலம்பிட்டே பழம் பிறக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் எந்திரிச்சு நிக்க மாட்டீங்களா? எப்பவுமே பைபிள் சொல்லுதுல, நீ எப்படி இருப்ப தெரியுமா? வாசித்தீங்களா? நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவங்க எந்திப்பாங்க. அல்லேலூயா. எழுந்து நின்று ஒரு வசனத்தை பாருங்க. நீங்க சங்கீதம் திருப்பாடல் 103ஆம் அதிகாரம். என்னப்பா 103ஆம் அதிகாரத்துல எத்தனை பேர் இந்த வசனத்தை 5ஆம் வசனத்தை வாசிக்க பாப்போம். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவு செய்கிறார். உன் இளமை களியின் இளமை என புதிதாக பொலிவரும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எத்தனை வருஷமானாலும் நாங்க எங்குதாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? காட்டெருமைக்கு நிகரான பலத்தோடு இருப்பார்கள். கை தட்டுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல பலத்தோடு இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியே நீ சோர்ந்து போகிற ஆண்டு கிடையாது, பலவீனம் அடைகிற ஆண்டு கிடையாது. அல்லேலூயா. நீடிய ஆயுளால் அவர் உனக்கு நிறைவளிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் நீடிய ஆயுளை தருகிறார். நீடிய ஆயுளை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில நீங்க நலன்களை, ஆற்றலை, ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடமிருந்து நீங்க பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆமென். ஆமென். நல்ல பக்கத்துல ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு எல்லா நலமும் உண்டாகட்டும். எல்லா நலங்களும் உண்டாகட்டும். உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டாகட்டும். உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டாகட்டும். நீங்க எப்பவும் எங்க இருப்பீங்க? நீங்க எப்போதும் எங்க இருப்பீங்க? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்படி இருப்பீங்க? எங்க. ஹalleluya. நீங்க எப்படி இருப்பீங்க? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்போதும் ஆற்றல் உள்ளவர்கள், பலன் உள்ளவர்கள், அழகானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கைகளை தட்டி பாடுவோம். எல்லாரும் கை தட்டி பாடுங்க. ஆமென். நீடிய ஆயுளால் நிறைவளிப்பாரே, நீடிய ஆயுளால் நிறைவளிப்பாரே, நீடிய ஆயுளால் நிறைவளிப்பாரே, மீட்பின் பாதையில் நடத்தி செல்வாரே, மீட்பின் பாதையில் நடத்தி செல்வாரே. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நன்மையின் ஆண்டு. சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். வாய் திறந்து. ஹாப்பி நியூ இயர். நன்மையின் ஆண்டு.
புதிய ஆண்டை தந்த தேவனை போற்றி 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 பாடுவோம். சேர்ந்து பாடுப்பா. புதிய ஆண்டை தந்த தேவனை போற்றி 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 பாடுவோம். புதிய ஆண்டை தந்த தேவனை போற்றி 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 பாடுவோம். மகிழ்ச்சியோடு புதிய ஆண்டை தந்த தேவனை எல்லாரும் சொல்லுங்கப்பா. போற்றி 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 பாடுவோம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். நன்மையின் ஆண்டு, நன்மைகளின் ஆண்டு. நல்ல கைகளை விரித்துக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை நன்மையால் நிரப்புங்கப்பா. எங்க குடும்பத்துல நாங்க எல்லாரும் இந்த வருஷத்துல நன்மைகளை காண்போம். எஸ், டுடே இந்த வருஷத்துடைய முதல் நாள் ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற இந்த நன்மைகளின் ஆண்டு உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்களுக்குள்ள, உங்களுடைய எதிர்காலத்துக்குள்ள தேவன் வைத்திருக்கிறபடி எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தரப்போகிறார். அப்படியே வாய் திறந்து, எல்லாரும் வாய் திறந்து கண்களை மூடி அப்படியே வர்ஷிப் பண்ணுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya. கைகளை அசைத்து ஹalleluya, ஹalleluya. நல்ல மீண்டும் வாயை திறந்து ஹalleluya. ஓ நன்றி அப்பா, ஹalleluya. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். ஆண்டவர் இந்த வருஷத்தை உங்களுக்கு ஒரு நன்மைகளின் இயராக, ஆண்டாக ஆண்டவர் தந்திருக்கிறார். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் நம்புவதாய் மாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பார். எனக்கு ஆதரவு. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். எல்லாரும் பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். எல்லாரும் கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. எல்லாரும் அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால். செய்தி தலை நிமிர கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால். தலை நிமிர செய்தி பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். இந்த ஆண்டு முழுவதும் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். என் இயேசு ஆதரவாயிருப்பதனால். என் தகப்பன் ஆதரவாயிருப்பதனால். என் டாடி ஆதரவாயிருப்பதனால். என் இயேசு என்னோடு இருப்பதனால். என் இயேசு என்னோடு, சொல்லுங்க அரைக்கடுங்களோம். என் இயேசு என்னோடு இருப்பதனால். என் இயேசு என்னோடு இருப்பதனால். என் இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, என் ஆண்டு முழுவதும் அவர் என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலை நிமிர செய்ய போகிற ஆண்டு, உன் தலைகளை உடைக்கிற ஆண்டு, உனக்கு எதிரானவைகள் எல்லாம் உன் சார்பாய் மாற்றுகிற ஆண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு என்னோடு இருப்பதனால் இந்த ஆண்டு முழுவதும் அவர் என்னை நலன்களால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நான் வேண்டுவதை அல்ல, நான் விரும்புவதை அல்ல, நான் நினைப்பதை அல்ல, அதை விட மாபெரும் பெரிய காரியங்களை என் ஆண்டவர் எனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? அவர் என்னோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் அப்பா என் கூட இருக்கிறாங்க. என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் அசைக்கப்படவில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தலை குனிய மாட்டேன். ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை தலை நிமிர செய்கிறவர் என்னோடு இருக்கிறார். என் கண்ணீரை துடைக்கிறவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஆவின் இருள் சொல் வெள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதனால் எதற்கும் அஞ்சுடே. உன் கோலும் உன் தடையும் என்னை தேற்றும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் பேசும் வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுக்கு நமக்கு வைத்திருக்கிற டெஸ்ட் ஒண்ணுதான். யாரெல்லாம் முழுமையா விசுவசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் 1 மடங்கு 2 மடங்கு கிடையாது. இந்த ஆண்டு எண்ணி முடியாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவசிக்கணும் விசுவசிக்கணும் சொல்றோம்ல, எதை விசுவசிக்கணும்? வேற எதையும் கிடையாது. தேவன் நமக்கு கொடுத்த வசனத்தை, வார்த்தையை விசுவசிச்சா போதும். ஹல்லேலூயா. விசேஷமா இந்த ஆண்டு நம்முடைய இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க ஊழியத்தினுடைய வாக்குத்தத்தமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்த வசனம் தான். இருந்தாலும் எல்லாரும் ஒருத்தர் எடுத்து வாசிப்போம். பைபிள் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 9, 2 கொரிந்தியர் 9 8வது வசனத்தை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:8. 2 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் சொல்லுகிறபடி திரும்ப எல்லாரும் சொல்லுவோம். கடவுள் என்னை எல்லா நலன்களாலும் நிரப்ப போவதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. எந்த சூழ்நிலையிலும், எப்பமெல்லாம், எந்த நேரத்திலெல்லாம், எந்த வகையிலெல்லாம், யார் மூலமெல்லாம் எனக்கு உதவி தேவையோ அந்த சூழ்நிலையில, அந்த இடத்துல அவரே வந்து என் தேவை எல்லாத்தையும் இந்த ஆண்டு நிறைவேற்றி என்னை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நலன்கள் நலன்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன நலன்கள் அப்படின்னு தோன்றும் பொதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பினான்சியலான நலன்கள் தோணும். அதாவது பொருளாதார நலன்கள் தான் முதல்ல தோணும்.
இரண்டாவதாக ஒரு மனுஷனுக்கு தோன்ற நலன்கள் எதுன்னு கேட்டா என்னுடைய உடல்நிலை குறித்த நலன்கள் தோன்றும். அல்லேலூயா. இப்ப கூட நாம எல்லாரும் இங்க வந்திருக்கிறது எதுக்குன்னா 199.999 பேர் எதுக்கு வந்திருக்கிறோம்னா பொருளாதாரத்துல ஒரு நலனை தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ரெண்டாவது உடல் நலத்துல சுகத்துல ஒரு நலனை தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, உனக்கு பொருளாதாரத்துல நலன் இல்ல நீ கேட்கிற உடல்நலத்துல நலன் அப்படின்னு சொல்லி சுருக்கவே விரும்பல ஆண்டவர். அவர் என்ன சொல்றாருன்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் நீ குறைவா இருக்குன்னு உனக்கு தெரியாது, ஆனா நான் உன்னையும் என்னையும் படைச்ச தேவனுக்கு எங்கெல்லாம் நான் குறைவா இருக்குன்னு தேவன் நல்லா அறிந்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஏதோ ஒரு நினைப்புல என்ன நினைக்கிறீங்கன்னா, இதுலதான் நான் குறைவா இருக்கிறேன், இதுல சரியான போதும், அதுலதான் நான் குறைவா இருக்கிறேன், அதுல சரியான போதும், இது எனக்கு கிடைச்சா போதும், அது எனக்கு கிடைச்சா போதும்னு சொல்லி நீங்க ஏதோ ஒரு சின்ன குறுகலான மணலையோட வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த குறுகலான மணலையெல்லாம் தூக்கி எறிய விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நீ அந்த இடத்துல நீ நினைக்கிற இடத்துல இல்ல, அவர் இந்த ஆண்டு நீ நினைக்கிறத விட ஒரு பெரிய காரியத்தை உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல கையில உயர்த்தி ஹalleluya. 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 சொல்லும்போது கூட சீடர்கள் சொல்றாங்க, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, இத வச்சு என்னையா செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு, அந்த 5 அப்பம் 2 மீன் நீ நினைக்க சின்னதா, ஆனா அவர் என்ன சொன்னாரு, அந்த 5 அப்பம் 2 மீனை எடுத்து எல்லாரையும் வரிசைக்கா உட்கார சொல்லி நீ பருமாறுனாரு. என்னாச்சு? 5000 பெண்கள் மட்டும் பைபிள் போட்டிருக்கு, சரி ஆண்கள் மட்டும் போட்டிருக்கு, பெண்கள் குழந்தைகளை எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க பாருங்க. அந்த 5 அப்பம் 2 மீனுங்கிற அந்த இத்தனோண்டு தான் உங்களுடைய தேவையா இருக்கு. ஆனா என் ஆண்டவர் பழுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு நீ நினைப்பதை விட விரும்புவதை விட ஒரு மாபெரும் நலன்களை உனக்காக வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த செய்தியை கேட்க வருகிற உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், உங்க சூழ்நிலை என்ன. அதான் அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை இப்படியா சொல்கிறது, எந்த சூழ்நிலையிலும் என்ன போட்டிருக்கு, எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு. நீங்க ஒரு தட்டுல இன்னைக்கு யாரெல்லாம் பிரியாணி செஞ்சிருக்கீங்க வீட்டுல? யாரெல்லாம் பிரியாணி செஞ்சிருக்கீங்க? சரி, ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? ஒரு தட்டு நிறைய வச்சு சாப்பிட்டாச்சு, ரெண்டாவது தட்டு நிறைய வச்சா யாரெல்லாம் சாப்பிடுவீங்க? யாரெல்லாம் சாப்பிடுவீங்க? மூணாவது தட்டு நிறைய வச்சா என்ன ஆகும்? அப்போ முதல் தட்டு எனக்கு தேவை, ரெண்டாவது தட்டு சொல்லுங்க தேவையில்லை. அதனாலதான் இந்த ஆண்டு உங்களுக்கு ஸ்பெஷலா ஒண்ணு சொல்றாரு, உன் தட்டுக்கும் உன் வயிற்றுக்கும் என்னெல்லாம் வேணுமோ அதை இந்த ஆண்டு உனக்கு ஆண்டவர் நிறைவாய் 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 ஆண்டவனுக்கு கொடுக்க போவதாக வாக்களிக்கிறார். அல்லேலூயா. ஆசையெல்லாம் இல்ல, உன் தேவையெல்லாம். ஆனா அதுல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும். நல்ல கவனமா கேட்டுக்கோங்க, எந்த சூழ்நிலையிலும். அதான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க இந்த தியானத்துக்கு, இந்த இடத்துக்கு, இந்த புத்தாண்டு வாக்குத்தத்தத்துக்கு எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் தயவு செய்து உன் சூழ்நிலையை மட்டும் பார்க்காத, உன் சூழ்நிலையை பார்க்கவே பார்க்காத. இந்த சூழ்நிலை இப்ப இருக்கிற மாதிரி இந்த ஆண்டு இருக்க போவது இல்லை. கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. பிரதர், நான் சூழ்நிலை பார்க்க கூடாதுன்னா அப்ப எதை பார்க்கணும்? நீ பார்க்க வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, என் ஆண்டவர் இயேசுவை மட்டுமே நோக்கி பார்த்தா போதும். அல்லேலூயா. ஏன்னா இப்ப நீ பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்குல்ல, இதுலதான் நீ விசுவாசிக்கணும். நான் முதல்ல செய்தி ஆரம்பிக்கும் சொன்னேன், யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். என்ன விசுவாசிக்கிறோம்? உன் சூழ்நிலையை பார்த்தேன்னா விசுவாசமே வராது. அல்லேலூயா. நான் உங்க ஒரே கேட்க, யாரெல்லாம் ஆண்டவரை நான் லவ் பண்றீங்க, ஆண்டவர் அன்பு செய்றீங்க, யாரெல்லாம் கை தூக்குங்க பாப்போம். நல்ல கை தூக்குங்க. ஆண்டவர் நல்லவரா? சவுண்ட நல்லவரா? வல்லவரா? அற்புதம் செய்வாரா? அதிசயம் செய்வாரா? நன்மை செய்வாரா? உங்களை கைவிடுவாரா? உங்களை அளவிடுவாரா? ஆனா பாருங்க, நீங்க இங்க வரும்போது கவலையோட தான் வந்திருக்கீங்க. இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா, கடவுளை அன்பு செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கும், ஆனா விசுவாசிக்கிறதுக்கு
நல்லா இருக்கும்போது விசுவசிக்கிறது இல்ல, பிரச்சனை வரும்போது விசுவசிக்கிறதுக்கு ஆளே இல்ல. பிரச்சனை வந்தோடனே உடஞ்சு போய் சின்ன பின்னமாயி என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற பயம். அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன், எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் அன்பு செய்யறவங்க வேண்டாம். இந்த ஆண்டு எனக்கு தேவை ஆண்டவர் விசுவசிக்கிறவர்கள். அல்லேலூயா. மிக தெளிவா ஆண்டவர் சொன்னாரு மார்த்தா மரியாளை பார்த்து, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இந்த ஆண்டு யாரெல்லாம் உன் சூழ்நிலையை பார்க்கையோ அவங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா உன் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாம இருக்கட்டுங்க, ஒன்றுமே இல்லாம இருக்கட்டும், உன்னோட பணம் இல்லாம இருக்கட்டும், வீடு இல்லாம இருக்கட்டும், நகை இல்லாம இருக்கட்டும், டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து நீ உங்களை பார்த்து சொல்லிருக்கலாம், அந்த ரிப்போர்ட்ல உனக்கு கேன்சர் இருக்கு, உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு, நீ ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்ட, உனக்கு அவ்வளவுதான், உனக்கு குழந்தையே பிறக்காது, கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, கருமுட்டையில உனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, உனக்கு தைராய்டு இருக்குது, உனக்கு அது இருக்குது, இது இருக்குதுன்னு ஏகப்பட்ட ரிப்போர்ட் உனக்குள்ள இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீங்க வந்திருந்தாலும் உனக்கு ஆண்டவர் சொல்றாரு. ரோமையர் 8ஆம் அதிகாரம், ரோமையர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்து வாசிப்போம். ரோமையர் 8ஆம் அதிகாரம், ரோமையர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்கிறது? ரோமையர் 8:11. மேலும் இறந்த இயேசு உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி, நல்ல கேட்டுக்கோங்க, உயிர் செல செய்த என் ஆண்டவருடைய ஆவி என்னுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களில் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் எந்தெந்த இடத்துல எல்லாம் ரிப்போர்ட் செத்து போச்சுன்னு சொன்னையோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் இந்த ஆண்டு அந்த உடலை உயிர் பெற செய்து புது படைப்பாக அந்த உறுப்பை, அந்த கர்ப்பப்பையை, அந்த கருமுட்டையை, அந்த கிட்னியை, அந்த லிவரை ஆண்டவர் புது படைப்பாய் மாற்றி இந்த நலன்களால் ஆண்டவர் இந்த ஆண்டவரை நிறைவு செய்ய போகிறார். நல்ல கை தட்டி இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், உன் உடம்ப பார்க்காத, என்னாலலாம் முடியாதுங்க, இந்த முடியாதுங்கிற வார்த்தையே வேணாம். சில பேர் என்ன சொன்னாலும், என்னால டயட்ல இருக்க முடியாது, என்னால இது செய்ய முடியாது, என்னால அது செய்ய முடியாது. இந்த முடியாது எதை பாக்குறீங்கன்னா உங்க சூழ்நிலைய, உங்களை பாக்குறீங்க. நீ உங்களை பார்த்தீங்கன்னா விடுதலை பெற முடியாது. இன்னைக்கு பார்க்க வேண்டியது, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கான அற்புதத்தை இந்த ஆண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 4 நாள் ஆச்சு செத்து போன பெணம் லாசர். ஆண்டவர் சொன்னார் கல்ல தர, நான் விடுதலை தரேன்னு. ஆனா மார்த்தா சொன்னார் நாத்த அடிக்கும்னு சொன்னார். அல்லேலூயா. மார்த்தா பார்த்தது சூழ்நிலைய, அது செத்து போச்சு, 4 நாள் ஆச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, அது முடியாதுன்னு. ஆனா ஆண்டவர் பார்த்தது விசுவாசத்தை. அதனால சொன்னாரு, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு. இப்பவும் நான் சொல்றேன், நீ எதெல்லாம் செத்து போச்சுன்னு நினைக்கியோ, ஒரு இறந்து போன நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு சிறுமியை ஜெப கூட தலைவர், வாங்க ஆண்டவரே எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணணும்னு கூப்பிடுறாரு. வர்ற வழியிலே எல்லாரும் சொல்றாங்க, ஐயா உன் மக செத்து போயிட்டா, போதகரை தொந்தரவு செய்ய வேணாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் மக சாகல, தூங்கி கொண்டு இருக்கிறாள், அவளை நான் எழுப்ப வல்லவனாக இருக்கிறேன். சுத்தி இருக்கிறவனையும் சுத்தி இருக்கிறவங்களையும் உன் சூழ்நிலையை அல்ல நீ பார்க்க வேண்டியது, உன்னை இந்த ஆண்டு நலன்களால் நிரப்ப போகிற என் தேவனை நீ பார்க்க போகிற. அல்லேலூயா. நீ என்ன செய்ய போறன்னா, இன்னைக்கு அறிக்கையிட போற. என்ன அறிக்கையிட போறீங்கன்னா, நீங்க எந்தெந்த இடத்துலலாம் இவ்வளவுதான் வேணும்னு கேட்காதீங்க யார்ட்டையும். எவ்வளவா எனக்கு ஆண்டவர் இந்த ஆண்டு நலன்கள் வைத்திருக்கிறாரோ அத்தனை நலன்களையும் இந்த ஆண்டு எனக்கு நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு நீங்க 2 நலனை பத்தி முதல்ல சொன்னேன். ஆனா நான் 2 நலனோட முடிஞ்சா நம்ம நல்லா இருக்க முடியாது. 3வதா அதுதான் முதல்ல ஒரு நலன் வேணும். என்ன நலன்? ஆன்ம நலன் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆத்மா சுகமா இல்லைன்னா உடலும் சுகமா இருக்காது, உங்க பொருளாதாரமும் சுகமா இருக்காது. அல்லேலூயா. யார்கிட்டலாம் ஆத்மா இருக்கு கை தூக்குங்க பாப்போம். யார்கிட்டலாம் ஆத்மா இருக்கு? இப்ப உங்கள்கிட்ட ஆத்மா இருக்கா இல்லையா? அது உடம்பு நல்லா இருக்கா? அந்த உங்க ஆத்மா சௌரியமா இருக்காங்களா? உங்க ஆத்மா சுகமா இருக்கா? யுவர் ஆத்மா ஆல்ரைட்? யுவர் ஆத்மா ஆல்ரைட்னா தினமும் அதிகாலையில இருந்து ஜெபிப்ப. உன் ஆத்மா ஆல்ரைட்னா தினமும் பைபிள் வாசிப்ப.
உன் ஆத்மா ஆல்ரைட்னா எப்பவும் சந்தோஷமா இருப்ப. உன் ஆத்மா ஆல்ரைட்னா உன் குடும்பத்துல சமாதானத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். உன் நிமித்தம் உன் குடும்பம் முழுசு எப்படி இருந்தாலும் ஒருத்த நிமித்தம் உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். அப்ப என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு என் ஆத்மாவில முதல்ல நலன் வேணும். அல்லேலூயா. நான் விசுவசிக்கிறேன், இந்த தியானத்துக்கு வந்திருக்கிற உங்களை இந்த முதல் நாளில் கொடுக்க போற முதல் நலன் உங்க ஆத்மாவில் இருக்கிற பாவ சாப கட்டுகளை, எல்லா அந்தகார இருளின் சாபங்களை, பலவீனங்களை, பாவத்தினுடைய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாத்த போகிறார் இன்னைக்கு ஆண்டவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன். இன்னைக்கு நீ முதல்ல கேட்க வேண்டிய தாகம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் ஆத்துமா முதல்ல சுகம் அடைய வல்லமை தாங்க ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் சொன்னாங்க, என் ஆன்மா என் ஆண்டவரை, சொல்லுங்க, என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. ஆத்மா சுகமா இருந்தா தான் ஆண்டவரை செய்ய முடியும், ஏற்றி போற்ற முடியும். அல்லேலூயா. எல்லா சபக்காரங்களும் பிரேயர் முடிஞ்சோன்னா ஒரு சங்கீதம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே பரிசுத்த திருநாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த. அப்போ எது முதல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும்? சொல்லுங்க, எது ஸ்தோத்தரிக்கணும்? ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனைனா, எந்த ஒரு மனிதனுடைய ஆத்மா சுகமாகிறதோ அந்த மனிதனுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உனக்கு நோய் இல்லாத சுக வாழ்வை என் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனிதனுடைய ஆத்மா நல்லா இருக்குதோ அந்த மனிதனுடைய பொருளாதார தடைகளை நிர்மலமாக்கி, நஷ்டங்களை நிர்மலமாக்கி, அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து ஒரு பெரிய திறந்த வாசலை உனக்காய் தேவன் ஆயத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்னக்கா, ஒரு கதவை நீங்க திறக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கான எண்ணி முடியாத கதவுகளை அவர் திறந்து விட வல்லமை உள்ளவராக. அல்லேலூயா. எந்த கதவை திறக்க போறீங்க? எந்த கதவை திறக்க போறீங்க? எந்த கதவை திறக்க போறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 நான் தான் கடவுள் வாழும், சொல்லுங்கக்கா, ஆலயம். ஆலய கதவை என்ன செஞ்சு விடணும்? என்ன செய்யணும்? திறந்து விடணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி யாரெல்லாம் திறந்து விடுதீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லா நலன்களாலும் அந்த ஆலயத்தை நிரப்ப வல்லவனாக இருக்கிறேன். எந்த சூழ்நிலையில் இந்த இடத்துக்கு நீ வந்திருந்தாலும் எப்போதும், இப்போ அப்பா இல்ல, எப்போதும் நான் உன் தேவையெல்லாம் சந்திக்க வல்லவனாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோம். கண்களை மூடி இந்த புதிய ஆண்டுல ஒரு புதிய மாற்றத்தை தேவன் என் உள்ளத்துல, என் ஆத்மாவில தரும்படியாக, இயேசுவே, கடந்த ஆண்டுல நான் செய்த எல்லா பாவ சாப கட்டுகளை நீக்கி இருக்கிறேன். என்னை புது படைப்பாய் என்று மாற்றி இருக்கிறேன். ஆண்டவரே, என் ஆத்துமாவில் இருக்கிற எல்லா கரைகளையும் பலகீனங்களையும் நீக்கி என் ஆத்துமாவில் ஒரு நலனை தர நீர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன். என் ஆன்மா நலனமடையும்படியாக என் ஆத்துமாவை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஆண்டு என் ஆத்துமாவு ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி, பலகீனத்தில் விழுந்து போகாதபடி, எந்த அந்தகார வல்லமைகளும் இச்சைகளும் வெறுப்புகளும் வைராக்கியங்களும் கசப்புகளும் ஆண்டவரே ஜெபிக்காம இருக்கிற பிள்ளைங்க கேளுங்க, எனக்கு ஜெப ஆவி இந்த ஆண்டு வேணும் ஆண்டவரே. அதிகமாய் ஜெபிக்கிற என் ஆத்துமா என் ஆண்டவரை நோக்கி துதிக்கிற அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. இறை வார்த்தை வாசிக்கவே முடியலன்னு சொல்ற பிள்ளைங்க கேளுங்க, வார்த்தை என்ற வசனத்தினால என்னை நிரப்பு, வார்த்தை அபிஷேகத்தினால என்னை நிரப்புவீராக ஆண்டவரே. என் ஆத்துமா என் ஆண்டவரை ஏற்றி போற்றும்படியான ஒரு அற்புதத்தை தேவன் எனக்கு தருவீராக ஆண்டவரே. ஆன்ம நலனை எனக்கு தருவீராக. ஆத்தும நலன் எனக்குள்ளே கடந்து வருவதாக. அதற்கு எதிராக உருவாக்கப்படுகிற சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் என் சூழ்நிலையில எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பமெல்லாம் நிறைவாக்க
உருவாக்குவேன்னு சொன்னீங்களோ, எந்த சூழ்நிலை சாத்தா என்னைய தோல்வியடைய செய்ய நினைக்கிறானோ அந்த சூழ்நிலையெல்லாம் இந்த ஆண்டு என் ஆத்துமாவை காத்துக் கொள்வீராக, என் ஆத்துமாவை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஆண்டவர்ட்ட ஆவியானவர்ட்ட ஆவியின் பிரசன்னத்துல ஆண்டவர்ட்ட கேட்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. இந்த ஆண்டு முழுவதும் எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. எல்லாரும் கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத செயல்களையே செய்யாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத செயல்களையே செய்யாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்த ஆண்டு முழுவதும் வசனத்தால் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. என் ஆத்துமாவை நலன்களாலே நிரப்பும் ஐயா. ஆத்துமாவை நலன்களால் நிரப்பும் ஐயா. என் ஆத்மாவை நலன்களால் நிரப்பும் ஐயா. என் ஆத்துமாவை நலன்களால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு என் ஆத்துமா அன்னை மரியாதை போல ஏற்றி போற்றி துதிக்கணும் ஆண்டவரே. துதியின் அபிஷேகத்தை ஜெப வல்லமைய அக்கினிய பிள்ளைகள் மேல ஊத்துங்க. இந்த ஆண்டு முழுவதும் என் ஆத்துமா நலனோடு இருக்கும்படியாய், என் ஆத்துமா அபிஷேகத்தோடு இருக்கும்படியாய், என் ஆத்துமா அனலாய் இருக்கும்படியாய், என் ஆத்துமா மகிமையாய் இருக்கும்படியாய், என் ஆத்துமா மகத்துவமாய் இருக்கும்படியாய், என் ஆத்துமா கிருபையால் நிரம்பும்படியாய், என் ஆத்துமா இயேசுவின் நாமத்தினால அவரை மகிமைப்படுத்தும்படியாய் என் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துவீராக. ஜெபத்தினாலே, இறை வார்த்தையினாலே, தேவ கிருபையினாலே, உம்முடைய பிரசன்னத்தினாலே இந்த ஆன்மா எப்பொழுதும் களிகூர்ந்து மகிழட்டும். மகிழ்ச்சியினால், சமாதானத்தினால் இந்த ஆத்துமா நிலை பெறட்டும் ஆண்டவரே. நம்முடைய நலன்கள் இதோ ஆத்துமாவை நிரப்பட்டும், நீர் நிரப்பட்டும். எல்லா நிலன்களாலும் நிரப்ப வல்லமை உள்ளவர். இதோ ஆத்துமாவையும் இயேசுவின் நாமத்திலே முழுமையான நலன்களால் நீர் நிரப்புவீராக. Thank you Jesus. நன்றி இயேசு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
நல்ல கைகளை உயர்த்தி ஹalleluya. இயேசுவுக்கே புகழ். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord. ஹalleluya, praise the Lord. ஹalleluya. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு எந்த ஆத்துமாலாம் ஆண்டவருக்குள்ள களி கூர்ந்து மகிழ்கிறதோ அந்த ஆத்மாவை பத்தி அந்த ஆத்மா கவலைப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன சொன்னேன் நான்? எந்த ஆத்மாலாம் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்குதோ அந்த ஆத்மாலாம் அந்த ஆத்மாவை பத்தி சவுண்டா அந்த ஆத்மாவை பத்தி ஏன் கவலைப்பட வேண்டாம்? ஏன்னா இந்த ஆத்மாவை பத்தி முழுமையா அக்கறை உள்ள ஒருவர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நலன்களால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹalleluya. நிறைய பேர் இங்க வந்திருக்கிற நிறைய பேருடைய மனநிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா சந்தோஷம் இல்ல, ஒரு நிறைவு இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா என்னத்தடா வாழ்ந்து, என்னத்தடா செஞ்சு, என்னத்தடா பண்ண. நீங்க நல்லா பாருங்களேன், கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ், நியூ இயர் நியூ இயர் நியூ இயர். ஓகே, கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் போட்டாச்சு, கேக் சாப்பிட்டாச்சு, நியூ இயர் வந்தாச்சு, கேக் சாப்பிட்டாச்சு. நாளையில இருந்து இப்பதான் உங்களை ஒரு கேமரா வச்சு பார்க்கணும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. இந்த நியூ இயர் நைட்டு வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறோம்னா 2ஆம் தேதியில இருந்து ஒரு பாட்டு படிப்போம். என்ன பாட்டு? கடன் தொல்லையால் பாடுகிற என்னை பாருங்கப்பா. என்னன்னா வாங்கின கடன் அடைக்கணும்ல, வாங்கின கடன் நினைச்சணும் அடைக்கணும். அல்லேலூயா. இதான் சொல்றேன், ஆத்மா சந்தோஷம் இல்லாதவன்லாம் டெம்பரவரியான மகிழ்ச்சியில இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை வாங்கினா சந்தோஷம், ஒரு பொருளை சாப்பிட்டா சந்தோஷம், ஒரு இடத்துக்கு போனா சந்தோஷம், அவ்வளவுதான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்துட்டு என்னத்தை வாழ்ந்து, என்னத்தை பண்ணி, என்னத்தை செத்துருவோம் அப்படின்னு தோணும். அல்லேலூயா. ஏன்னா இவனுக்குள்ள என்ன இல்லைன்னா நிறைவு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா நான் நிச்சயம் சொல்றேன், இந்த ஆண்டு அந்த மனநிலையை உங்ககிட்ட இருந்து ஆண்டவர் தூக்கி எறிய விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாள் காலையிலும் உன் ஆத்மா அவரை நோக்கி ஜெபிக்க போகிறது. அந்த நொடியிலிருந்து அந்த இரவு வரை ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் தன் நலன்களால் உன்னை நிரப்பி, எப்பமெல்லாம் உனக்கு தேவையோ அப்பமெல்லாம் அவர் உதவி அனுப்பி என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னடா பிரதர், ஆத்மா நல்லா இருந்தா எப்படின்னு கேட்கீங்களா? ஆத்மா அவரா இருக்கும்போது, ஒரு வீட்டுக்கு திருடன் வரணும்னு வச்சுக்கோங்களேன். திருடன் வரும்போது நீ வீட்டுல அவரா முழிச்சிருந்தா திருட முடியுமா? அவனால முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? ஏன்னா நீ முழிச்சிருக்கும் போது அவன் வந்துட்டானா உன் வீட்டை காப்பாத்த உன்னால முடியும். நீ தூங்கிக்கிட்டு இருந்தா அவன் திருடி போயிடுவான். போன வருஷம் வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் உன் சந்தோஷத்தை சமாதானத்தை எல்லாம் புடிங்கிட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஆனா இந்த ஆண்டு முதல் நலன் உனக்கு கொடுத்திருக்காரு. என்னது? உன் ஆத்மா விழிப்பா இருந்து தேவனை துதிக்கும்படியாய், சந்தோஷமா இருக்கும்படியாய், மகிழ்ச்சியா இருக்கும்படியாய், அவரா இருக்கும்படியாய் ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்காரு. நீ அவரா சந்தோஷமா எப்போதுமே தூச்சிக்கிட்டு இருப்பியா? அவனால உன் வீட்டு பக்கம் இல்ல, உன் தெரு பக்கமே வர முடியாதபடி என் தேவன் தடுத்து நிறுத்தி உன்னை பாதுகாத்து அவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு முடக்குவாதக்காரன் இறக்கி விட்டாங்க. முடக்குவாதக்காரன் இறக்கி விட்டது எதுக்காக? நலன் பெறுவதற்காக. என்ன நலன் பெறுவதற்காக? அவன் முடக்குவாதம் முடிச்சிருக்கிறான், அவனை சுகப்படுத்துங்கிற நலனுக்காக. ஆனா ஆண்டவர் எந்திரிச்சு நடன்னு முதல்ல சொல்லல. முதல்ல என்ன சொன்னாரு? உன் பாவங்கள். ஏன்னா எந்திரிச்சு நடன்னு சொன்னா நாளைக்கு அவனுக்கு வேற வியாதி வரலாம், வேற ஒரு பிரச்சனை வரலாம். ஆனா அவன் ஆத்மாவை குணமாக்கிட்டா வாழ்க்கை முழுசும் எந்த பிரச்சனையும் வராது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர், நான் விசுவசிக்கிறேன், உங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு பூரணமான நலனை இந்த நாள்ல ஒரு ஆரம்பத்தை உனக்கு அற்புதமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அவரை கொடுத்திருக்காரு. என்னது? முதல்ல நீ ஆத்துமால நலன் பெற்ற அந்த நலன் இந்த ஆண்டு உனக்கு பூரணமான நலனை நான் சொல்றேன், நிச்சயம் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. யாராவது ஜென்ஸ் இங்க வந்திருப்பீங்கன்னா
இன்னைக்கு உங்க ஆத்மாவை புதுப்பிச்சுட்டு நல்ல நாள் நிரப்பிட்டு போறீங்கல்ல, நல்லா பாருங்க. அதி சீக்கிரத்துல நான் வெளிநாட்டுக்கு போகணும், கப்பலுக்கு போகணும்னு தடையோடு இருக்கிறவங்க எல்லாம் அதி சீக்கிரத்துல அந்த தடை மாறி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் இந்த ஆண்டு அவருடைய தேவைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ சூழ்நிலை பார்க்காத, எனக்கு நடக்குமா, எனக்கெல்லாம் நடக்குமா, சூழ்நிலை பார்க்காத, உன்னுடைய நிலையை பார்க்காத, உன் தகுதியை பார்க்காத. இந்த தகுதியின் அடிப்படையில் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, உன் சூழ்நிலை வச்சு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. உன் சூழ்நிலை நல்லா இருந்து நீ விடுதலை வாங்கினா அதுல அவருக்கு எந்த பெருமையும் இல்லை. நீ இப்ப இருக்கீல்ல, இந்த சூழ்நிலையில இருந்து உன்னை ஆண்டவர் உயர்வான இடத்திற்கு உன்னை கூட்டிட்டு போக போறாரு இந்த ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அந்த 2 கொரிந்தியர்ல அந்த வசனத்தை நீங்க நல்ல கவனமா வாசிச்சு பாருங்க. அது 9:8 மீண்டும் எடுப்போம். 2 கொரிந்தியர் 9:8 பாருங்க. கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த ஆண்டு பாருங்க, கணவன் மனைவி, ஒருவேளை உன் கணவரோ இல்ல மனைவி ஆண்டுக்குள்ள வராம இருக்கலாம். அந்த கணவன் மனைவி சண்டையே போட நினைச்சாலும் தேவையான நேரத்துல உனக்கு பொறுமையை கொடுத்து அந்த சண்டையே இல்லாதபடி உன் வழியை ஆண்டவர் உன் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உனக்கு எதிரானவங்க உனக்கு எத்தனை சூழ்நிலை கொண்டு வந்தாலும் சரி, உனக்கு எதிரானவங்க உனக்கு எத்தனை எதிரானவை கொண்டு வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில தேவையான ஞானத்தை கொடுத்து அதுல இருந்து விடுவிக்கக்கூடிய அபிஷேகத்தை என் தேவன் உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. பேதுரு என்ன சொன்னார், போய் இரவு முழுசும் பாடுபட்டு உழைச்சு பார்த்துட்டேன். நிறைய வசனம் சொன்னா டைம் இல்லை, அதெல்லாம் நானே சொல்றேன், உங்களுக்கு தெரியும்னால. நைட்டு முழுசும் வேலை பார்த்துட்டேன், ஆனா ஒண்ணும் கிடைக்கல. ஆனா நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றனால நான் என்ன செய்றேன், வலைய போடுறேன், நீங்க நம்புறேன் உங்களைன்னார். அல்லேலூயா. இப்பவும் நான் சொல்றேன், இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்பி யாரெல்லாம் வலைய விரிக்கீங்களோ அத்தனை பேருடைய படகும் நிரம்ப போகுது, வலையும் நிரம்ப போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாரி பார்த்து பெண் வந்து என்ன செஞ்சானா, ஐயா எனக்கு இருக்கிறதோ என் பையனுக்கும் எனக்குமான ரொட்டிக்கு அளவு மாவு தான் இருக்கு, அதையும் நாங்க சாப்பிட்டு சாக போறோம். எங்கிட்ட போய் அங்க இருக்கிற தரிசி என்ன சொன்னாரு, நீ எனக்கு ரொட்டியை சுட்டு கொடு, நான் சொல்றதை நீ கேளு. அவ சொன்னதை ஆண்டவர் சொன்னதை கேட்டவன் என்ன நடந்துச்சு, அந்த பஞ்சகாலம் முழுவதும் அந்த எண்ணெயும் மாவும் குறைபடாதபடி அதை நிறைவாக்கி நலன்களால் ஆண்டவர் நிரப்பினார். அல்லேலூயா. நான் இப்பவும் சொல்றேன், என்னைக்கு உன் ஆத்துமா நல்லா ஆகுதோ அன்னைக்கு அவருடைய குரலை நீ கேட்க ஆரம்பிப்ப. அவர் உன்னை கைட் பண்ண ஆரம்பிப்பாரு, அவர் உன்னை வழிநடத்த ஆரம்பிப்பாரு. எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. அந்த செயல், அந்த வழி நடத்துதல் உன்னை நலன்களை மட்டுமே நிரப்புமே தவிர, அற்புதத்தால மட்டுமே நிரப்புமே தவிர எந்த தயமையும் எந்த பொல்லாப்பு உனக்கு வராதபடி அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிற நிறைய பேர் சொல்றீங்க, எந்த டிசிஷன் எடுக்க முடியாம நீங்க வந்திருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணணும்னு தெரியல பிரதர், இது என்னதான் முடிவெடுக்கன்னு தெரியல வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க ஆத்துமாவை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கீங்க, அதை நலன்களால் நிரப்பி இருக்கிறார். இன்னையிலிருந்து பாருங்க, உன் கண்ணு திறக்கப்பட்டு சரியான பாதையில உன்னை ஆண்டவர் கரம் பிடித்து அவர் நடத்த போகிறார். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பாத்தீங்களா, இப்படி போகவா, அப்படி போகவா, இப்படி போகவா, இப்படி போகவா. சில நேரத்துக்கு நான் கொடைக்கானலுக்கு ஒரு டூருக்கு போயிருக்கும் போது என்னாச்சுன்னா, எப்படி போகனே தெரியல. சரி என்ன முடிவு பண்ணனா, அந்த ரோடு எப்படிலாம் போகணும்னு போனா கடைசியா ரோடு வந்துட்டு, மெயின் ரோடு வந்துட்டு. சில நேரத்துல என்ன, உனக்கு 10 பாதை காமிக்க மாட்டாரு. நீ தேவனோட இருந்தா கரெக்டா ஒரு பாதை தான் காமிப்பார், வழியே இருக்காது. நீ கரெக்டா போக வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். அதே போல இந்த ஆண்டு நீ எந்த தப்பான இடத்துக்கும் போக விட மாட்டாரு இந்த ஆண்டு. நான் விசுவாசத்தோடு சொல்றேன். அல்லேலூயா. உனக்கான ஒரு பாதையை ஆண்டவர் திறந்து வச்சுட்டார். அது நலன்களால் நிரப்பப்பட்டிருக்க பாதை, அது நலன்களால் நிரப்பப்பட்டிருக்க பாதை. உனக்கான பாதையை திறந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த பாதையை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் இந்த ஆண்டு உன் தேவையெல்லாம் சந்திக்க போகிறார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவதா நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இங்க இருக்கிற நாம எல்லாருடைய சூழ்நிலையும் சொல்றேன், இந்த ஆண்டு உனக்குள்ள வெறுப்போ வைராக்கியமோ கசப்போ இல்லாதபடி உன் இருதயத்தை சமாதானத்தினாலே முழுவதுமாய் ஆண்டவர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. என்ன நடக்க போகுது? பைபிள் அழகா சொன்னது, நீதிமொழிகள்ல அவர் என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய செயல்கள் தேவனுக்கு உகந்ததா இருந்தா
உன் எதிரியையும் ஆண்டவர் உனக்கு இந்த ஆண்டு நண்பராய் மாற்றி உன் எதிரி இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு அந்த உறவுகளிலே கணவன் மனைவி மாமியார் மருமக இப்படி எத்தனையோ உறவுகளை பிரிஞ்சிருக்கிறீங்க, கோர்ட்டு கேஸ் சண்டை சச்சரவு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட எல்லா உறவுகளிலும் தேவன் ஒரு மாபெரும் நலனை ஒரு சமாதானத்தை இந்த ஆண்டு எனக்கு தரப்போகிறார். நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. கையில உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த நலன், எப்படிப்பட்ட நலன் சொல்லி நீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2026ஆம் ஆண்டுக்கான எல்லா நலன்களையும் உனக்கு ஆண்டவர் லிஸ்ட் போட்டு வச்சுட்டார். பிரைஸ் தி லார்ட். உன் வேலை வாங்குறது மட்டும்தான். ஹல்லேலூயா. எதை நலன்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நீ ரிசீவ் பண்ணக்கூடிய ஆண்டு. பிரைஸ் தி லார்ட். எதை ரிசீவ் பண்ண போறீங்க? தேவன் தருகிற நலன்களை நீ நிறைவாய் பெற்றுக்கொள்ள போகிறாய். அல்ல நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. உன் டேப்லெட் பாக்ஸ்க்கு இந்த ஆண்டு விடுதலை கிடைக்க போகுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இங்க இருந்து புன்னக்காயிலிருந்து ஏவிஎம் ஆஸ்பத்திரிக்கு டாக்ஸி புக் பண்ற நிலைமை இந்த ஆண்டு உனக்கு வராமல் போக போகுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த மருத்துவரை அல்ல நீ சந்திக்க போவது. இந்த ஆண்டு முழுவதும் நலன்களின் டாக்டர் என் ஆண்டவர் இயேசுவை நீ சந்திக்க போற. ஆண்டவர் உன்னை நலன்களால் முழுவதுமாய் நிரப்ப போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டு முழுவதும் நலன்களால் நிரப்புவேன் ஆண்டவர் பாடல் மூலமா சொன்னாங்க. ஹல்லேலூயா. என்ன நலன் சொல்லல, இந்த நலன் அந்த நலன் சொல்லல. என்னைக்கெல்லாம் உன் ஆத்துமா நலனா இருக்குதோ அன்னைக்கெல்லாம் உன் தேவைகளை எல்லாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இப்போ அப்போ அல்ல எப்பொழுதும் அதை அவர் நிறைவு செய்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த வசனம் அதோட முடியல, இன்னொரு சின்ன பின்பகுதி இருக்கு, அதை மட்டும் வாசிச்சு முடிச்சிருவோம். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? வாங்குபவனாக அல்ல, என்னவா மாறணும்? சவுண்டா சொல்லுங்க. கொடுக்கவனா மாறணும். ஆண்டவர் நீ சொல்றாரு, இந்த காரியத்திலையும் சேர்த்து சொல்றாரு, நீ நிறைய பேருக்கு நற்செயலை பிறருக்கு கொடுப்பதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அல்ல மிகுதியாகவே இந்த ஆண்டு உன் களஞ்சியங்களை அவர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 3:10. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும், உன் திராட்சை ரசம் வழிந்தோடும். அப்போதும் உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், உன் குடங்களில் திராட்சை ரசம். அல்லேலூயா. இந்த ஆண்டு யாரெல்லாம் தேவனோடு இணைந்திருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் உன்னுடைய களஞ்சியங்களும் நிரம்பி இருக்க போகிறது, உன்னுடைய திராட்சை ரசமும் நிரம்பி இருக்க போகுது. எதுக்காக தெரியுமா? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்கன்னா, நீ என்ன செய்ய போறனா உன்னை ஆண்டவர் கொடுக்கிறவனாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கொடுக்க போற? யாருக்கெல்லாம் தேவன் கொடுக்க சொல்றாரோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறவனா மாற போறீங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை தூக்கி சொல்லுங்க. இந்த ஆண்டு என்னை வாங்குபவனாக அல்ல, கொடுக்கிறவனாக என் களஞ்சியத்தை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டவர் சமூகத்தில். எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பவும் நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையும் நீங்க பார்க்காதீங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன் கண்ணு முன்னாடி இருக்க வேண்டிய என்ன தெரியுமா? ஒரு மாபெரும் விடுதலை. நீ என்னென்ன தேவையோடு வந்திருக்கிய அந்த இடத்துல நீ சூக்கிக்கிறாத. அதை விட ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி
கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஜெயம் ஜெயம். நீ செய்வ எல்லாம் ஜெயம். தடைகள் மாற போகுது. ஒரு பெரிய திறந்த வாசல் உண்டாக போகுது. உனக்கு ஒரு டிசிஷன் அத்தாரிட்டி தேவன் தர போகிறார். நீ செய்வது அனைத்திலும் ஜெயம். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் நிலங்களால் உன்னை நிலங்களால் அவர் நிரப்ப போகிறார். நீ செய்வது அனைத்திலும் உனக்கு தேவையெல்லாம் எந்த சூழலில் இருந்தாலும் ஆண்டவர் ஜெயத்தை தர போகிறார். உன் தேவைகளை நிறைவு செய்ய போகிறார். அந்த ஆண்டவரை நீ ஏற்றி போற்று. உன் ஆத்துமா ஆண்டவரை ஏற்றி போற்றட்டும். அவரை துதிக்கட்டும், அவரை ஆராதிக்கட்டும். எல்லா சோர்வுகள், சோம்பேறித்தனங்கள், பலவீனங்கள் நீங்கி ஒரு உற்சாகத்தின் ஆவியை, ஒரு மகிழ்ச்சியின் ஆவியை, ஒரு பலத்தின் ஆவியை, ஒரு அக்கினியை எல்லா அந்தகார வல்லமைகள் வெளியேறி ஒரு பலத்த அக்கினி, ஒரு திறந்த வாசல், ஒரு நன்மைகள், ஒரு நிலங்கள், எல்லா நிலங்கள், தேவையான நிலங்கள் இந்த ஆண்டு நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமான நிலங்களால் உன்னை நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறார். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சப்தமேதி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயபக்தியோடு எல்லோரும் எழுந்து நிற்போம். எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த வருடத்தை எல்லா நன்மைகளால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எடுக்கிற முயற்சி, உங்க தொழில், உங்களுடைய எல்லா விதமான கையேட்டு காரியங்களிலும் அவருடைய கரம் பரிபூர்ணமாய் இறங்கி வருகிற நேரம். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாயத்தார் சொல்லுங்க அல்லேலூயா. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா நமக்கு அற்புதங்கள் செய்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க எல்லார் கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த ஆண்டிலே எனக்கு இந்த ஆண்டில் உமது வல்லமையையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதங்களையும் வெளிப்படுத்தி தாரும். என் கடவுளாய் ஆண்டவரே, கடவுளாய் ஆண்டவரே, 2026 ஆண்டிலே நான் உம்முடைய அற்புதத்தை காண்பேன். Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு
அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி பாடுவோம். ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவனே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கைகள் தட்டி பாடுவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. இயேசையா 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 இயேசையா, இயேசையா, இயேசையா. இயேசையா 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 இயேசையா, இயேசையா, இயேசையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. இயேசையா, எல்லாரும் கையில் கட்டி பாடுவோம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. இயேசையா, ஆராதனை ஆராதனை. புதிய ஆண்டை தந்தீரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. புதிய ஆண்டை தந்தீரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, நல்ல வாய் திறந்து சொல்லு மகனே. பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. இயேசையா, ஆராதனை ஆராதனை. சப்தம் உயர்த்தி பாடுவோம். ஆராதனை ஆராதனை. இயேசையா, ஆராதனை ஆராதனை. ஆண்டு முழுவதும் நன்மைகளால் நிரப்புவீரே, நிரப்புவீரே. ஆண்டு முழுதும் நன்மைகளால் நிரப்புகிறீ, நிரப்புகிறீ. நன்மையாலே முடிசூட்டுவே, நன்மையாலே முடிசூட்டுவே. என்னை நன்மையாலே முடிசூட்டுவே. என்னை நன்மையாலே முடிசூட்டுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. நல்ல கைகளை தட்டி பாடுங்க, சந்தோஷமா பாடுப்பா, உள்ளத்தை திறந்து பாடுங்கப்பா. ஆராதனை ஆராதனை. இயேசையா, ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. இயேசையா, ஆராதனை ஆராதனை. கடன் வாங்காமல் காப்பாற்றுவீர், கடன் கொடுக்க செய்திடுவே. கடன் வாங்காமல் காப்பாற்ற, வாயை திறந்து சொல்லுப்பா. கடன் கொடுக்க செய்வீர், கடன் கொடுக்க உதவி செய்வீர், மீதம் எடுக்க உதவி அறிக்கையிடுமா. செய்வீர், மீதம் எடுக்க உதவி செய்வீர்,
மீதம் எடுக்க உதவி செய்வி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை ஆராதனை எல்லாரும் சொல்லுங்கப்பா வாய் திறந்து ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை ஆராதனை குடும்பத்திலே சமாதானம் தருபவரே நன்றி ஐயா. இந்த வருஷம் உன் வீட்ல உன் வாழ்க்கையில மகனே மகளே சமாதானம் உண்டு. சமாதானம் தருபவரே சமாதானம் தருபவரே சமாதானம் தருபவரே சமாதானம் தருபவரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை நல்ல கைகளை தட்டி பாடுமா. ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை ஆராதனை தோல்வியெல்லாம் வெற்றியாகும். நல்ல சொல்லும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவ் எதிர்மறையான சிந்தனைகள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும். தோல்வியெல்லாம் வெற்றியாகும். மேல் நிலையில் உயர்ந்திடுவே. வெற்றியாகும் வெற்றியாகும் மேல் நிலையில் உயர்த்துவீரே. மேல் நிலையில் உன் பிள்ளை படிக்கல நினைக்காத, உன் பையன் வேலைக்கு போக நினைக்காத, உன்னைய பார்த்து குழந்தை இல்லைன்னு யாராவது சொல்றாங்களா? உன்னைய பார்த்து மறுமைக்கு பிறந்தவன்னு சொல்றானா? பயப்படாத, வெற்றியின் பாதையை இயேசு திறப்பார். மேல் நிலையில் உயர்த்துகிறே மேன்மையிலே உயர்த்துகிறேன் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி. வாயை திறந்து சொல்லுப்பா. முழு பலத்தோடு அன்பு குடும்பங்கள் இருக்கிற திருமண தடைகள் மாறுகிறது. இந்த வருஷத்திலே உங்கள் குடும்பத்திலே அநேக நன்மைகளை காண்பீர்கள். ஆராதனை 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 இசையா ஆராதனை ஆராதனை சுகவாழ்வு தருபவரே புது பலத்தால் நிரப்பும் ஐயா. சொல்லுப்பா. சுகவாழ்வு தருபவரே புது பலத்தால் நிரப்பும் ஐயா. சுகவாழ்வு தருபவரே புது பலத்தால் நிரப்பும் ஐயா. சுகவாழ்வு தருபவரே புது பலத்தால் நிரப்பும் ஐயா. புது பலத்தால் நிரப்பும் ஐயா. புது பலத்தால் நிரப்பும் ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை இயேசையா. ஆராதனை ஆராதனை. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவரின் வாக்குறுதிகள் நம் வாழ்க்கையிலே நிறைவேறியே தீரும். எசையா 55 அதிகாரத்தில் 10-11 வசனங்கள் சொல்லுகிறது.
வானத்திலிருந்து பொழிகிற மழையும் பனித்துளியும் புற்பூண்டுகளை உதிக்கச் செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது வெறுமையாய் திரும்பி போவதில்லை. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். நம்மிடையே குடிகொண்டிருக்கிற இந்த இம்மானுவேல் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனங்கள் வழியாக வெளிப்பட்ட கடவுள். ஒரு நாள் ஆபிரகாம் சோர்வோடு இருந்தார், வாழ்க்கையில விரக்தி அடைந்த நிலைமையில இருந்தார். அவங்க அப்பா வீட்டுல பாக்குறாரு, எத்தனையோ விதமான தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டுட்டு இதெல்லாம் பண்ணி இப்படி இருக்கிறாங்களேன்னு விரக்தி அடைந்த ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சப்தம் கேட்கிறது, ஆபிராம் ஆபிராம், நான் உன்னை பெரிய இனமாய் மாற்றுவேன். கை தட்டுங்க. ஆனா அந்த ஆபிராம் எப்படி இருந்தாரு? ஒண்ணுமே நடக்காத, எதுவுமே வாழ்க்கையில நடக்காம ஒரு ஜீரோவா இருந்தாரு. அந்த ஜீரோவா இருந்த ஆபிராம ஆண்டவர் ஹீரோவா மாற்ற அவர் தேடி வந்தார். கை தட்டு. நீ ஜீரோவா வந்திருக்கலாம், ஆண்டவர் உன்னை ஹீரோவா மாற்ற போறாரு. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகச் செய்வேன். பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையினால் அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தார். கடவுள் அதை நீதியாக கருதினார். ஆபிரகாமை ஆபிரகாமாய் மாற்றி அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறியது. கைகளை தட்டி. ஒருவேளை விரக்திகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் இதுவரையில் உன்னை தொடர்ந்ததா? பயப்படாத, தன் வாக்குறுதியை உனக்கு அனுப்புவார். யாக்கோபு ஒரு நாள் தன் வாழ்க்கையிலே தகப்பனை விட்டு ஓடி போக வேண்டிய நாள் வந்தது. அந்த நாளிலே சோகத்தோடு படுத்து கிடந்த யாக்கோபை ஆண்டவர் ஒரு தரிசனத்தின் வழியாக தட்டி எழுப்பி சொன்னாரு, எப்பா யாக்கோபு, பயப்படாத, நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன்னு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். இந்த யாக்கோபு சொன்னாரு, வெறும் கோலோட போன, இப்ப என்ன ஆண்டவர் 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனா மாத்தினார். கை தட்டுங்க. அந்த வாக்குறுதி மாறாத கடவுள் இன்னைக்கு உன் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்த போக. ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்கள். இந்த வருடம் நீங்க எப்படியெல்லாம் நல்லா இருக்குன்னு விரும்புறீங்களோ அந்த ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க. எழுந்து நில்லுங்க. நோயாளிகளா வந்திருக்கீங்களா? எழுந்து நில்லு. நான் இந்த வருஷம் நோயாளி அல்ல, கடன்ல வந்திருக்க, கடன் இல்லப்பா, இந்த வருஷம் ஒரு ஸ்திரமான நிலையில காலூன்றி நிற்பேன். வாடகை வீட்டுல இருக்கியா? நீ சொல்லு, இந்த வருஷம் எனக்கு ஒரு சொந்த வீட என் தேவன் கட்டி தருவார். நிலைமையில கட்டுவாராங்க, அவர் நினைச்சா கட்டுவாருங்க, அவர் கட்டி தருவாருங்க, அவரால் எல்லாமே முடியுங்க. ஒருவேளை மகன் 0 மார்க்ல இருக்கிறாங்க, 0 தாங்க அவன் லெவலே, பயப்படாத, அந்த 0வை ஆண்டவர் இன்னைக்கு ஹீரோவா மாற்ற உன் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறார். கை தட்டுங்க. ஆமென். உங்க கணவர், ஒருவேளை மகனே, வாலிப தம்பி, நீ என்ன முயற்சி பண்ணிட்ட, என்னெல்லாமோ பண்ணிட்ட, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு வந்திருக்கிறியா? பயப்படாத, இன்னைக்கு உன் வாழ்க்கையை உயர்த்த இயேசு வந்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த போர்டுல இருக்கும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க பாப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். கை தட்டுங்க. இது எல்லாருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வருஷத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதம். உனக்கு எல்லாவற்றையும் தருவார்.
உங்க குடும்பத்துல எல்லாத்தையும் தருவார். நம்புறீங்களா? ஆமென். உங்க பையனுக்கு இதுவரை மேரேஜ் ஆகல, பொண்ணுக்கு மேரேஜ் தடைப்பட்டுட்டே இருக்கா, உங்க மகனுக்குரிய நல்ல வாழ்க்கை துணை ஆண்டவர் தருகிறார். கை தட்டுங்க. ஆமென். உங்களுக்கு ஒருவேளை அங்க இருக்கிற பிள்ளைங்க யாராவது ஐயோ ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம வந்திருக்கிறேனே, இந்த வருஷமாவது என் கர்ப்பப்பையில ஆண்டவர் ஒரு நன்மையை வைப்பாரா? பயப்படாத. இந்த வருஷம் நீ சுமப்பாய், கையில் ஏந்துவாய், கொஞ்சி மகிழுவாய். கைகளை தட்டு. ஆமென். அதே போல மகனே மகளே, வேலைக்காக, கப்பலுக்காக, கடல் தொழிலுக்காக, உன் பிசினஸ், உன்னுடைய வேலை காரியம், கவர்மெண்ட் எக்ஸாம். நேற்று ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, பிரதர் என் பையன் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான், அவன் எழுதின அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் பாஸ், என் பையனுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு. கைகளை தட்டுங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நம்பு. சொல்லு இந்த வசந்த எல்லாரும் திரும்ப சொல்லுவோம். கடவுள் உங்களை, என்னை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் சொல்லுங்க எல்லாரும். தங்கச்சி சொல்லு, எந்த சூழ்நிலையில என்ன, நீ எக்ஸாம் ஹால்ல இருந்தாலும், ஒருவேளை நீ போட்ல இருந்தாலும், வலையில இப்ப வர பாக்குற, வலைய இழுத்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும், ஒருவேளை உன்னுடைய பலவீனங்களும் இயலாமைகளுமாக நீ இருந்தாலும், ஒருவேளை உன் வாழ்க்கையில எல்லாம் இருளடைஞ்சு, எல்லாம் கேட்டு மூடி, எல்லா வாசலும் மூடி இருந்தாலும், நீ உனக்கு இன்னைக்கு தேவன் தருகிற வசனம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் எப்போதும் சொல்லுங்க, எப்போதும் தேவையானதெல்லாம் எனக்கு தருவார். தருவாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வசனத்தை அப்படியே நம்ம போட்டு ஒரு பல்லவியை பாடி தந்தையின் கரத்துல கொடுத்து தொடர்ந்து நம்ம பிரதர் நமக்காக ஜெபிக்க போகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகள் தட்டி பாடுவோம். ஹாப்பியா பாடுப்பா, நல்ல சந்தோஷமா. ஆமென். இந்த பாடலை பாடும்போதே ஒரு ஹாப்பி. நலன்கள் எல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. எல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. நலன்கள் எல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. நலன்கள் எல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. யெகோவா ஷம்மா கூடவே வருகிறீர். அல்லேலூயா இயேசு ராஜா. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். அல்லேலூயா. யெகோவா ஷம்மா கூடவே வருகிறீர். அல்லேலூயா இயேசு ராஜா. யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா இயேசு ராஜா. நலன்கள் எல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. சொல்லுங்கப்பா. நலன்கள் எல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. நல்ல பக்கத்துல கையை கொடுத்து வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு எல்லா நலன்களை தருவாராக. ஆமென். நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, என் தேவன், என் தேவன் இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர் உங்களுக்கு உங்களுக்கு எல்லா நலன்களையும் எல்லா நலன்களையும் தருவாராக. தருவாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷம் எனக்கு நன்மைகளின் ஆண்டு. கைகளை தட்டுவோம். மகிழ்ச்சியோடு பாடுப்பா. நலன்கள் எல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. நலன்கள் எல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா இயேசு ராஜா. யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா இயேசு ராஜா. நலன்கள் எல்லாம் தருபவரே, நன்மை
நன்மைகளின் தேவன் நீரே. நன்மைகளெல்லாம் தருபவரே. நல்ல ஹாப்பியா பாடுப்பா. நன்மைகளின் தேவன் நீரே. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கையை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு ஆண்டவர் உங்களை பெருக செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க. எஸ், ரிசீவ் பண்ணி சொல்லுங்க. என்ன என் தேவன் 1000 மடங்கு சொல்லுங்க, 1000 மடங்கு பெருக செய்வார். கைகள் தட்டி பாடுவோம். ஆமென். 1000 மடங்கு பெருக செய்வி, அற்புதமாய் மாற்றிடுவி. 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 யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா இயேசு ராஜா. யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா இயேசு ராஜா. நலன்கள் எல்லாம் தருபவரே. நன்மைகளின் தேவன் நீரே. எல்லாரும் சொல்லுங்க தங்கச்சி. நலன்கள் எல்லாம் தருபவரே. நன்மைகளின் தேவன் நீரே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. பலமும் வளமும் உயர செய்வார். சொல்லுங்க, பலம் வளம். முகத்தை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, பலம் வளம் வளம். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு பலமும் வேணும், எல்லாத்துலயும் வளமும் வேணும். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி பாடுவோம். ஓஹோ. ஆமென். பலமும் பலமும் உயர செய்வீர், அதிசயமாய் என்னை நடத்தி செல்வீர். பலமும் பழமும் உயர செய்வீர், அதிசயமாய் என்னை நடத்தி செல்வீர். சொல்லுங்க, பலமும் பலமும் உயர செய்வீர், அதிசயமாய் என்னை நடத்தி செல்வீர். யெகோவா ஷம்மா அல்லேலூயா இயேசு ராஜா. பிரதர் கை தட்டி பாடுங்க பிரதர். ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா இயேசு ராஜா. நலன்கள் எல்லாம் தருபவரே. நன்மைகளின் தேவன் நீரே. நலன்கள் எல்லாம் தருபவரே. எஸ், நன்றி அப்பா. நன்மைகளின் தேவன் நீரே. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன தேவையோ அதெல்லாம் யார் தருவா? சொல்லுங்க, யார் தருவா? ஆண்டவர் தருவார். என்ன தேவையோ இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் தேவை இருக்குதோ எல்லாத்தையும் அவர் நடத்தி செல்வார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவையானதெல்லாம் தந்து உங்களை என்ன செய்ய போறார் தெரியுமா? உங்க கூட அவர் இருந்து மேலான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க இதுவரை வாங்கின நிலைமை மாறிட்டு. என்ன சத்தமே இல்ல, வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களா? வாங்கின நிலைமை மாறி விட்டது. சொல்லுங்க, வாங்கின நிலைமை மாறி விட்டது. கொடுக்கிற நிலைமை வந்து விட்டது. கொடுக்கிற நிலைமை வந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? வாங்குறது மாறணுமா வேண்டாமா? வாங்குறதெல்லாம் மாறட்டும். கொடுக்கிறவனாக என்னைய கர்த்தர் என் ஆண்டவர் இயேசு ராஜா என்ன மாற்றுகிறார். ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுப்பீங்க, உங்க சொந்தங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவையெல்லாம் தருபவரே, நன்மை செய்ய உடன் இருப்பீர். தேவையெல்லாம் தருபவரே,
நன்மை செய்ய உடனிருப்பீர். சொல்லுங்க, தேவையெல்லாம் தருபவரே, நன்மை செய்ய உடனிருப்பீர். யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. இயேசு ராஜா, இயேசு ராஜா, யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா, இயேசு ராஜா, யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா, இயேசு ராஜா, நலன்கள் எல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. நலன்கள் எல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்ல போறோம். யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா, இயேசு ஒரு 3 நேரம் ராஜா, சத்தமா சொல்லுங்க. யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா, இயேசு ராஜா, நலன்கள் எல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. எல்லாரும் தம்பி சொல்லுப்பா சொல்லுப்பா வாய் திறந்து. இயேசு ராஜாவே, என் அப்பாவே, நன்மைகளின் தேவன் நீரே. உனக்குரிய நல்லதெல்லாம் இருந்ததையா இருக்கு. தருபவரே, மகனே மகளே, நன்மைகளின் தேவன் நீரே. கைகளை கும்பிடுவோம். இப்பொழுது உங்களுடைய வாக்கு தத்தங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். தந்தை அவர்கள் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிப்பார்கள். இறை வார்த்தையின் அடிப்படையில் புலர்ந்திருக்கின்ற இந்த 2026வது ஆண்டில் நாங்கள் உம்முடைய அருளையும் ஆற்றலையும் உம்முடைய வார்த்தையின்படி பெறவும், உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்கள் மீது பொழிவீராக. இதோ உம்முடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்பதை உணரச் செய்வீராக. இதோ இந்த புலர்ந்திருக்கின்ற ஆண்டிலே எங்களுடைய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உம்முடைய வார்த்தையால் நிறைவேறுவதாக. எங்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், எங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கடன்கள் அனைத்தும் உம்முடைய வார்த்தையின் வல்லமையால் எங்களுக்கு அருளாக மாற்றுவதாக. உம்முடைய தெய்வீக அருளையும் ஆற்றலையும் எங்கள் மீது பொழிவீராக. இதோ உம்மை நம்பி, உம்முடைய வார்த்தையை நம்பி வருவோருக்கு நீர் பலன்களையும் நலன்களையும் நிரப்புகிற தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு நம்பிக்கையின் ஆண்டாக, நன்மைகளின் ஆண்டாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் மாறுவதாக. இதோ இந்த வாக்கு தத்தங்கள் வழியாக நாங்கள் இதை எங்கள் வாழ்க்கையின் மையமாக கொண்டு வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் தருவீராக. உடைய வார்த்தையால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய அருளையும் ஆசிரையும் எங்கள் மீது பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பின்னால போயிருங்க. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமலை போலவே
வாரும் தூய. எல்லாரும் உள்ளத்தில் இருந்து ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இதோ ஆவியானவர் வசனத்தின் வழியாய் உன்னை விடுவிப்பதற்காக ஒரு சமூகத்தில் வருகிறார். ஆண்டவர் விதைப்பவர் ஓமை சொல்லுகிற பொழுது அவர் வழி நெடுக விதைகள் விதைக்கப்பட்டது. அது நல்ல நிலத்தில் விழுந்ததெல்லாம் 30, 60, 100 பலன் கொடுத்தது. அது கற்பாறையில் விழுந்த பொழுதோ, காகம் தூக்கி செல்லுகிற பாதை வழியில் விழுந்த பொழுதோ, முள்செடியின் நடுவே விழுந்த பொழுதோ அது பலன் கொடுக்கவில்லை. இன்று உங்கள் கரங்களில் இருக்கிற இந்த வார்த்தை என்ற இந்த விதை நிச்சயமாய் உங்களுக்கு 30 அல்ல, 60 அல்ல, 100 மடங்கு நலன் கொடுக்க முடியாது. இந்த வசனத்தின் வழியாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆவியானவரே, ஆவியானவர் இந்த வசனம் என்னில் செயலாற்றும்படியாய் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். நீரைத்து நாளுகை செய்யும். எல்லாரும் ஹalleluya, ஹalleluya, கையில உயர்த்தி ஹalleluya. எல்லாரும் அவங்க கையில் இருக்கிற வசனத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் உங்களோட கையில் இருக்கிற வசனத்தை எடுத்துக்கோங்க. நம்ம மறுபடியும் சில எல்லாம் எழுந்து நிற்போம் ஒரு நிமிஷம் மாத்திரம். இந்த வசனத்துக்காக நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஒரே ஒரு வசனத்தை மைக் இருக்கிறவங்க மட்டும் எடுத்து வாசிங்க. யோவான் 5:6 மட்டும் எடுத்து வாசிங்க. ஒரே நிமிஷம். யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சீக்கிரமா. யோவான் 5:6. இயேசு அவரை கண்டு நெடும் காலமாக அந்த நிலையில் இருந்ததை கண்டு நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ரொம்ப 38 வருஷமா நோய்வாய்ப்பட்டிருந்த ஒருத்தனை இவர் தேடி வரல, இவர் அவரை தேடி போனார். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த புத்தாண்டு வாக்குத்தத்தத்துக்கு நீங்க அவர் தேடி வரல, அவர் தான் உங்களை தேடி இந்த இடத்திற்கு வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனா நீங்க வந்திருக்கீங்க, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த 38 ஆண்டுகளாய் சந்தித்த நபரை சந்தித்தது போல உன்னையும் சந்திக்க இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்க தெரியுமா? நலம் பெற விரும்புகிறாயா? நலம் பெற விரும்புகிறாயா? ஹalleluya. ஆனா அந்த நபர் சொன்னாரு, ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன், இந்த குளத்துல இறக்கி விட எனக்கு ஆள் இல்ல. அவன் சூழ்நிலையும் அவன் பிரச்சனையை மட்டும் தான் பார்த்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், உன் சூழ்நிலை பார்க்காத, பிரச்சனையை பார்க்காத. ஏன்னா நீ அவர் தேடி வரல, அவர் இந்த ஆண்டு உன்னை தேடி வந்து நலம் அளிப்பேன், நான் உனக்கு நலம் நல்குவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த நலத்தை தான் உன் கையில வச்சிருக்க வசனத்தின் வழியாய் தரப்போகிறார். ஹalleluya, ஹalleluya. அவன் சொன்னா, ஆண்டவர் என்னை இறக்கி தான் விடுங்கன்னு சொன்னான். ஆண்டவர் அவனை இறக்கி விட விரும்பல, சுகப்படுத்த விரும்பினார். ஹalleluya. எந்த பிரச்சனையோடு நீங்க வந்திருக்கிறீங்களோ அது அனைத்தினின்றும் இந்த வார்த்தை வழியாக ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த போகிறார். ஹalleluya. ஆனா இன்னொன்னு சொல்லுவேன், இந்த வசனத்துக்குள்ள மட்டும் சுருக்கிற ஆண்டவர் அல்ல, இதையும் தாண்டி 1000 மடங்கு நலன்களை உங்களுக்கு இந்த ஆண்டு அவர் தர வல்லவராக இருக்கிறார். விசேஷமாய் உங்கள் கரத்தில் இந்த வசனம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் எடுத்து அதை எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். உங்கள் கையில இருக்கிற வசனத்தை நீங்க சத்தமா வாசிங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க எல்லாரும் இந்த வசனத்தை. எல்லாரும் ஒரு பெரும்பாடுள்ள பெண், பெரிய கூட்டம் இருந்துச்சு, 12 வருஷமா குணமாக்க முடியல. ஆனா அவ ஒன்னே சொல்லிக்கிட்டே இருந்தா, என்ன தெரியுமா? நான் ஆண்டவர் ஆடையை தொடுவேன், சுகம் பெறுவேன், ஆண்டவருடைய ஆடையை தொடுவேன், சுகம் பெறுவேன், ஆண்டவருடைய ஆடையை தொடுவேன், சுகம் பெறுவேன். அந்த வார்த்தை 12 வருஷமா மருத்துவரால, மருந்தால குணப்படுத்த முடியாத வியாதிக்கு ஒரு பெரிய நலம் கொடுத்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வசனத்தை நீ சொல்ல 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 உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த வசனம் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறது. எந்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேணும்? இந்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா எல்லார் கண்களை மூடி இந்த வசனத்தை உள்ளத்துல ஆழமா பைபிள் சொல்கிறது, நீ என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீ விரும்பி கேட்பதெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று வாக்களித்து இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். கலி
கூறுவேன், களி கூறுவேன். இயேசு சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வேன். எல்லாரும் களி கூறுவேன், களி கூறுவேன். இயேசு சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வேன். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்பேன், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவேன். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்பேன், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவேன். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவான், கீழாக்காமல் மேலாக்குவான். இந்த ஆண்டு உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவான், கீழாக்காமல் மேலாக்குவான். எல்லாம் சொல்லு. களி கூறுவேன், களி கூறுவேன். இயேசு சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வேன். களி கூறுவேன், களி கூறுவேன். இயேசு சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வேன். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் இந்த ஆண்டு முழுவதும் சமூகத்தில் களி கூறுவேன். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்பேன், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவேன். பயபக்தியோடு நற்கருணை நாதர் இயேசு ஆண்டவர் இப்பொழுது வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தவர் நம்மை தேடி வருகிறார். ஆமென். நீங்க சொல்லுங்க ஆமென். இயேசுவே 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 ஆசீர்வதியும், இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும். சொல்லுப்பா. இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும். இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும். வாக்குத்தத்தம் தந்தவரே ஆசீர்வதியும், வார்த்தையை அனுப்பி ஆசீர்வதியும். வாக்குத்தத்தம் தந்தவரே ஆசீர்வதியும், வார்த்தையை அனுப்பி ஆசீர்வதியும். இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும். இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும். நல்ல கைகள் தட்டி ஆண்டவரே, நீங்க எனக்கு தந்த இந்த வசனம் இந்த வருஷத்திலே மட்டுமல்ல என் வாழ்நாள் எல்லாம் நிறைவேறும். வாக்குமாற தெய்வம் தான் நீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் தெய்வம் நீரே. வாக்குமாற தெய்வம் தான் நீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் தெய்வம் நீரே. இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும். எல்லா தொழில் முயற்சிகளும், இயேசுவே கப்பல் வேலை, கப்பலில் இருக்கிறவர்கள், விவசாயம், வியாபாரம், ஆண்டவரே வருமானங்கள் எல்லாம் செழிக்கட்டும். இந்த இயர்ல எங்க பிள்ளைங்க எழுத அரசாங்க தேர்வுகள், ஆண்டவரே இந்த வருஷம் எங்க குடும்பத்தில் நல்லது நடக்கட்டும். இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஏசையா, ஈசாக்கை ஆசீர்வதித்த என் தெய்வமே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஏசையா, ஈசாக்கை ஆசீர்வதித்த என் தெய்வமே. இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும். இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும். வீட்டிலோ வெளியிலோ ஆசீர்வதியோ, குடும்ப உறவை ஆசீர்வதியோ.
இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும் இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும் இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும் இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும் மனவாழ்வு தந்து ஆசீர்வதியோ மகப்பேறு தந்து ஆசீர்வதியோ மனவாழ்வு தந்து ஆசீர்வதியும் மகப்பேறு தந்து ஆசீர்வதியும் இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும் இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும் இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியோ இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும் செய்யும் தொழிலை ஆசீர்வதியோ நிலபுலம் வீடு ஆசீர்வதியோ செய்யும் தொழிலை ஆசீர்வதியும் நிலபோலும் வீடை ஆசீர்வதியும் இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும் இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும் நம்பிக்கையோடு இயேசுவே இயேசுவே ஆசீர்வதியும் இயேசுவே இயேசுவே ஆமென். உங்களை வசனத்தை உங்க வாழ்க்கையில அறிக்கையிடுங்க. இப்பொழுது நற்கருணை நாதருக்கு முன்பாக எல்லாரும் ஒரு 3 நேரம் சத்தமா நீங்க இப்படி சொல்லணும். நான் சொல்றேன், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. எசையா 54:2 படி ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். இது நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கவங்க வசனத்தை சொல்லி நீங்க ஆண்டவரே இந்த வசனத்தின் படி என்னை ஆசீர்வதியும் ஒரு 3 நேரம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நல்ல குரலை உயர்த்தி சொல்லுங்க பிரதர். ஐயா சொல்லுங்க. எஸ், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அறிக்கையிடுங்க. குரலை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவன் இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. எசையா 54:2 எனக்கு நடக்கிறது. நான் விசுவசிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்துல ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. உங்க குடும்பத்துல இறங்குகிறது. உங்க வாழ்க்கையில இறங்குகிறது. உங்கள் பொருளாதாரத்துல இறங்குகிறது. திருச்சபையில இறங்குகிறது. தேசத்துல இறங்குகிறது. வல்லமையை நாம் காண்போம். 2 கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பயபக்தியோடு 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த உமது வாக்குறுதியின் படி நீர் என்னை ஆசீர்வதியோம்னு சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியோ, ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், சந்தோஷம் தந்து ஆசீர்வதியும், சமாதானம் தந்து ஆசீர்வதியும், நிம்மதி தந்து ஆசீர்வதியும், உயர்வினை தந்து ஆசீர்வதியும், சுகபலன் தந்து ஆசீர்வதியும், உற்சாகம் தந்து ஆசீர்வதியும், நன்மையை தந்து ஆசீர்வதியும், வல்லமையை தந்து ஆசீர்வதியும். சந்தோஷமா சிரிக்க மாட்டீங்களா? சிரிக்க மாட்டீங்களா? சிரிங்களா பாப்பா. ஒரு ஹாப்பி நியர் சிரிப்பு பக்கத்துல. பிரதர், ஹாப்பி நியர் சிரிப்புன்னா என்ன சிரிப்பு? வாங்க, ஹாப்பி நியர் சிரிப்பு. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஹாப்பி நியர். ஆமென். நல்ல கைகள் தட்டி பாடுங்க. கொஞ்சம் லேசா கையை காலா செய்து நன்மையெல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. தருபவரே, Yes, yes. நன்மைகளின் தேவன் நீரே. யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா, இயேசு ராஜா. யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா, இயேசு ராஜா. நன்மையெல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. நலன்கள் எல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா, இயேசு ராஜா. நல்ல ஹாப்பியா. யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா, இயேசு ராஜா. 1000 மடங்கு பெருகச் செய்வேன், அற்புதமாய் என்னை மாற்றிடுவே. 1000 மடங்கு பெருகச் செய்வீர், அற்புதமாக மாற்றிடுவீர். யெகோவா ஷம்மா உண்டு. அல்லேலூயா, இயேசு ராஜா. யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா, இயேசு ராஜா. பலமும் பலமும் உயரச் செய்வீர், அதிசயமாய் என்னை நடத்தி செல்வே. பலனும் பழமும் சொல்லுங்க. பெருகச் செய்வீர், அதிசயமாக நடத்தி செல்வீர். யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா, இயேசு ராஜா. யெகோவா ஷம்மா கூடவே உண்டு. அல்லேலூயா, இயேசு ராஜா. நலன்கள் எல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. நலன்கள் எல்லாம் தருபவரே, நன்மைகளின் தேவன் நீரே. Praise the Lord. தாண்டு வாக்குத்தத்த ஜெபத்தில் பங்கெடுத்த உங்க எல்லாரையும்
இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். குறிப்பாக நம்முடைய அன்பு தந்தை, நம்முடைய ஃபாதர் ஜெரால்ட் ஃபாதர் அவர்களுக்கு கரங்களை தட்டி புது வருட ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நல்ல கை தட்டி பிரைஸ் தி லார்ட் ஃபாதர், புது வருட ஸ்தோத்திரம். நன்றி. பிரைஸ் தி லார்ட். அதே போல நம்முடைய அன்பு பிரதர் நோபல் பிரதர் அவர்கள், அவருடைய துணைவியார், அவருடைய அன்பு மகள் அவர்களுக்கு புது வருட ஸ்தோத்திரம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்ல கரங்களை தட்டி நாம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சிநேகத்தோடு தெரிவித்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். வலது கருத்தை வச்சிருக்க. God bless you. பிரைஸ் தி லார்ட். நன்றி. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் இந்த வருஷத்துல ஒரு மாபெரும் தேவனுடைய செயலை உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க போகிறீர்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு ஒரு வசனத்தை தந்தா அந்த வசனம் என்ன செய்யும்? ஒரு நாள் இல்ல, நம்ம வாழ்க்கையில கடைசி வரை நடக்கும். ஆமென். ஆமென். நான் அதை நம்புறேன். ஒவ்வொரு வருஷமும் வசனம் வாக்குறுதியை தரும் பொழுதெல்லாம் அந்த வசனம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த நாளிலே சிறப்பாக இந்த வாக்குத்தத்த கூட்டத்திலே வந்து ஜெபித்து அற்புதத்தை பெற்றிருக்கிறீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறுமா? நிறைவேறுமா பிரதர்? கண்டிப்பா நிறைவேறும். ஆமென். நீங்க பெருகுவீங்க. ஆமென். வளர்வீர்கள். ஆமென். செழிப்பீர்கள். ஆமென். உங்க வீடுகள்ல எந்த தடையெல்லாம் இருந்துச்சோ மாறி இந்த வருஷம் நல்ல காரியங்கள் நடக்கும். எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் வளர்வீர்கள், உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவருடைய பெயரால் மீண்டும் புது வருட ஸ்தோத்திரம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென்.